good evening, everybody, at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the parables of Jesus and what the spiritual meaning is of it. நாம் இந்த நாட்களிலே இயேசுவினுடைய ஓமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். And last week we looked about the faithful and the wise steward and how we have to be faithful with what God gives us. போன வாரத்திலே உண்மை உள்ள வேலைக்காரனும் எஜமானிடத்திலே எவ்வகையில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். And how there will come a day when we have to give an account for what we've been given. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வரும் என்று அறிந்து கொண்டோம். We saw that when people are faithful with what God gives them, He gives them more. நாம் பார்த்தோம், சிறிய காரியத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் தேவன் அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். But if they're not faithful, even what they have will be taken away. ஆனால் உண்மை இல்லாமல் இருந்தால் இருக்கிறவைகளும் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். We also learned that they had to be faithful with what belonged to somebody else. அது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்குரியதிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். So today we're going to have a look at a couple of parables. இன்றும் சில ஓமைகளை நாம் பார்க்க போகிறோம். But before that, I want you to have a look at the character of God and see that He is faithful. இந்த நாளிலே மற்ற ஓமைகளை பார்ப்பதற்கு முன்பதாய் தேவனுடைய சுப குணாதிசயங்கள் சுபாவங்கள் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை பார்க்க போகிறோம். I'm going to read Deuteronomy 32, starting at verses 3 and 4. உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதிலே 3-4 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். For I proclaim the name of the Lord, ascribe greatness to our God. He is the rock, His work is perfect, all His ways are justice, a God of truth, and without injustice, righteous and upright is He. அங்கே நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேட்டி இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். Some translations say a God of truth and full of faithfulness. சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுகிறது அவர் சத்தியம் உள்ளவரும் உண்மை உள்ளவரும் என்று சொல்லப்படுகிறது. And Psalm 92 and verse 15, சங்கீதம் 98 அதிலே 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it tells us that there is no unrighteousness in Him. Reading the verse, to declare that the Lord is upright, He is my rock, and there is no unrighteousness in Him. Psalm 92 verse 15. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்ணும்படி என்று வாசிக்கிறோம். The Bible says that His faithfulness endures to all generations. வேதம் சொல்லுகிறது அவருடைய உத்தமம் நீதி தலைமுறையாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். That He who calls us is faithful and He will bring to pass what He said. அது மாத்திரமல்லாமல் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார் என்று வாசிக்கிறோம். In 1 John 1:9 we learn that if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Thessalonians 3 verse 3, we see that God is faithful and He will establish us and guard us from the evil one. அங்கே தெசலோனியர்களை நம்ம பார்க்கும்போது அவர் நீதி உள்ளவர், அவர் நம்மை பாதுகாக்குகிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். In 1 Corinthians 4:2, we see that God is faithful and is required of us
that we will also be faithful. 1 கொரிந்தியர் அங்கே நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் உண்மை உள்ளவர், நம்மிடத்திலும் அந்த உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. Verse 2, moreover, it is required in stewards that one be found faithful. அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் நீதி உள்ளவனாய் இருக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். This also means faithful with finances. இது நம்முடைய ஐஸ்வர்யத்திலே அல்லது பணத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. Because he is faithful, he expects us also to be faithful. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நாமும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். It's part of the character of God. இது தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றாய் இருக்கிறது. We know that faithfulness is one of the fruits of the Spirit in Galatians 5:22. கலாத்தியர் 5:22 நாம் வாசிக்கும் பொழுது இந்த உண்மைத்தனம் ஆவின் கனிகளிலே ஒன்றாய் இருக்கிறது. In Hebrews 10 and verse 23, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. அங்கே சொல்லப்படுகிற, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். So we also need to be faithful. ஆகவே நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That means being faithful in our marriage. அது நம்மளுடைய திருமணத்தில் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. Men not looking at other women and women not looking at other men. பெண்கள் அநேக ஆண்களை, திருமணமானவர்கள் அநேக ஆண்களை பார்க்கிறார். அதே போல ஆண்கள் திருமணமானவர்கள் அநேக பெண்களை பார்க்கிறார். But being faithful to one another, respecting one another, and keeping your marriage vows. அப்ப நீங்கள் திருமணத்தில் செய்த அந்த வாக்குறுதியிலே உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். It also means being honest in your work. உங்களுடைய வேலைகளிலே உத்தமமாய் இருக்க வேண்டும். That you will not steal, that you will work hard, that you will not cheat your boss. உங்களுடைய எஜமானனை ஏமாற்றாமல் கடினமாய் உண்மையாய் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். We know that God blesses the diligent work of our hands. நம்மளுடைய உண்மையான கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. It also means in ministry that we will be faithful with what God has called us to do. அதே வண்ணமாய் ஊழியத்திலும் தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். In 1 Timothy 2 and verse 2, it says, commit these to faithful men who are able to teach others. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உண்மை உள்ளவர்களிடத்திலே இதை ஒப்புவி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And in Matthew 20 verse 16, it says, many are called, but few are chosen. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அநேகர் அழைக்கப்பட்டார்கள், சிலரோ தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். Being faithful is part of being chosen. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதில் ஒரு காரணம் என்னவென்றால் உண்மையாய் இருப்பது. So Jesus told a couple of parables about finances. அப்போ பணத்தை குறித்ததான சில ஓமைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். First of all, we go to Luke 19. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நாம் முதலாவது கடந்து போவோம். And it's a parable of the minas. அங்கே நாம் ஒரு வியாபாரியை குறித்ததான ஒரு ஓமையை பார்க்கிறோம். Here we have a nobleman who goes to a far country and he decides to give some minas, some money to some of his servants. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ஐஸ்வர்யவான் அவன் பயணமாய் வெளியே கடந்து போகிற பொழுது அவன் சில தாளந்துகளை, பணங்களை அவன் கீழ் வேலை செய்கிறவரிடத்திலே கொடுத்து போகிறான். Verse 13, Luke 19, he called 10 of his servants, delivered to them 10 minas, and said to them, do business till I come. அங்கே 13ஆம் வசனம், புறப்படும் பொழுது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்திலே 10 ரத்தல்
திரியவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். So he gave 10 servants 1 mina each. அங்கே நாம் பார்க்கிறோம் 10 வேலைக்காரர்களுக்கு ஆளுக்கு ஒரு திரையவை கொடுத்தான். A mina is a measure of gold. It's a measure of currency. நாம் பார்க்கிறோம் அந்த திரையங்கள் என்று சொல்லும் பொழுது அது தங்கத்தின் ஒரு எடையை அது காண்பிக்கிறது. In today's currency, 1 mina is $10,000. இப்பொழுது பணத்தொகையிலே பார்ப்போம் என்றால் அந்த ஒரு திரவியம் அது $10,000 அமெரிக்கன் டாலருக்கு ஒப்பானது என்று கருதுகிறார்கள். So he was expecting they would make a good return on his money. அப்ப இவ்வளவு பணம் கொடுத்ததினாலே அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு நல்ல ஒரு வரவு ஒரு லாபம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. We see in verse 15 that he returned and he called them to give an account of what they had gained by trading. நான் பார்க்கிறோம் 15ஆம் வசனத்திலே அவர் திரும்பி வந்தபொழுது வியாபாரம் அவர்கள் சம்பாதித்தது என்ன என்று அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னார். Verse 16, then the first came saying, Master, your mina has earned 10 minas. அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ரத்தாலினால் 10 ரத்தால் ஆதாயம் கிடைத்தது என்றார். So 10,000 is now 100,000. 10,000 இருந்தது இப்பொழுது 1,00,000 மாற்றப்பட்டு இருக்கிறது. And he said to him, well done, good servant, because you were faithful in a very little, have authority over 10 cities. எஜமானன் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். Verse 18, and the second came saying, Master, your mina has earned 5 minas. இரண்டாவது 18ஆம் வசனம் அப்படியே இரண்டாவது ஊழியக்காரன் வந்து ஆண்டவனே உம்முடைய ரத்தாலினாலே 5 ரத்தால் ஆதாயம் கிடைத்தது என்றார். So he's made like 50,000. இப்போது இவன் 50,000 லாபத்தை கொண்டு வந்திருக்கிறான். Verse 19, the Lord said, you also be over 5 cities. 19ஆம் வசனம் அவனையும் அவர் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றார். Now here we have a very interesting thing. இங்கே நமக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The man who made 10 minas was given authority over 10 cities. 10 ரத்தாலை லாபமாக்கினவனுக்கு 10 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. The man who made 5 minas was given authority over 5 cities. அதே வண்ணமாய் 5 லாபமாக்கினவனுக்கு 5 கொடுக்கப்பட்டது. So to the degree that they were faithful was the degree that they were given authority. எந்த அளவுக்கு அவர்கள் உத்தமமாய் இருந்தார்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார். And then there was a man who came and he had wrapped up his mina in a handkerchief. அங்கே இன்னும் ஒருவனை நாம் பார்க்கிறோம். அவன் கொடுக்கப்பட்ட அந்த ரத்தாலை அவன் தன்னுடைய துணியிலே ஒளித்து வைத்துக் கொண்டான். He did nothing with it at all and he was called a wicked servant. அவன் அதை வைத்து ஒன்றும் செய்யாததினாலே அவனை பொல்லாத ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Verse 23 it says, why did you not put my money in the bank that at my coming I might have collected it with interest? 23ஆம் வசனம் பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு கூட வரப்பற்றி கொண்டிருப்பேனே என்று சொல்லி. He would have got at least 500 in interest. குறைந்தது ஒரு 500 ரூபாய் வாய்த்தும் மேலே கிடைத்திருக்குமே என்று அவர் சொல்லுகிறார். And they said, take that off him and give it to the one who has 10 minas. அங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த ரத்தாலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ரத்தால் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். In other words, he's not been faithful, so take it off him. அவன் உண்மை உள்ளவனாய் இல்லாதபடினாலே அவன்கிட்ட இருக்கிறதை எடுத்துக்கொள். Verse 26, for I say to you that to everyone who has will be given, and from him who does not have, even what he has will be taken away from him.
26ஆம் வசனம், அதற்கு அவன், உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். The other parable is very similar. இன்னும் ஒரு ஓமை இதற்கு ஒப்பானதாகவே இருக்கிறது. It is the parable of the talents found in Matthew 25. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே தாலந்துகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். It's similar, but there are some noticeable differences. அங்கே இது இரண்டும் ஒன்று போல இருக்கிறது போல இருந்தாலும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. The first parable was about a nobleman, but this parable is about a king. முதல் நாம் வாசித்த அந்த ஓமை அது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்படுகிறது, இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. And verse 15, in this parable, to one he gave 5 talents, to another 2, and to another 1, to each according to his own ability. And immediately he went on a journey. 15ஆம் வசனம், அவனுடைய திறமைக்கு தக்கதாய் ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். Now he gave them the amount according to their ability to handle finance. நாம் பார்க்கிறோம், அவர்களாலே செயல்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய திறமைக்கு தக்கதாய் பணம் கொடுக்கப்பட்டது. So a talent of gold on today's currency is 140 million. இன்னைக்கு ஒரு தாலந்து தங்கமானது ஒரு 100 கோடிக்கு சமமானதாய் இருக்கிறது. It's a very huge amount of money. அது மிகவும் அதிகமான ஒரு பணமாய் இருக்கிறது. Then he who had received the 5 talents went and traded with them and made another 5 talents. 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். 5 plus 5 is 10. அங்கே 5 கூட 5 அது 10 ஆய் மாறுகிறது. Likewise, he who had received 2 talents went and gained 2 more. அப்படியே 2 தாலந்து வாங்கினவனும் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 2 plus 2 is 4, so he had 4 talents. அவன் 2 கொடுக்கப்பட்ட 2ம் அவன் சம்பாதித்த 2ம் சேர்க்கும் பொழுது 4 தாலந்துகள் அவனிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. Verse 18, but he who had received 1 went and dug in the ground and hid his Lord's money. 18ஆம் வசனம், ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். Verse 19, after a long time the Lord of those servants came and settled accounts with them. 19ஆம் வசனம், வெகு காலம் பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவளிடத்தில் கணக்கு கேட்டான். The man with the 5 talents that gave 5 more was commended for being a good and faithful servant. அப்பொழுது 5 தாலந்து வாங்கின வேற 5 தாலந்தை கொண்டு வந்தான். ஆண்டவனோ, அந்த தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேற 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். Verse 21, his Lord said to him, well done, good and faithful servant. You were faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of the Lord. 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். Verse 22, he also who had received 2 talents came and said, Lord, you delivered me 2, and I have made 2 more talents besides that. 22ஆம் வசனம், 2 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேற 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். And the Lord said to him, well done, good and faithful servant. You've been faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of the Lord. 23ஆம் வசனம், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானனின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். So there was a reward for the people who stewarded the money well.
யார் பணத்தை ஒழுங்காய் கையாண்டார்களோ அதை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அங்கே ரிவார்டு கொடுக்கப்படுகிறதை கனம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Then we have the man who hid his talent in the ground. அதைத் தொடர்ந்து பணத்தை ஒளித்து வைத்தவனை குறித்து நாம் பார்க்கிறோம். Verse 26, the Lord answered and said to him, "You wicked and lazy servant, you knew that I reap where I have not sown and gather where I have not scattered seed. So you ought to have deposited my money with the bankers, and at my coming I would have received back my own with interest." 26-27 வசனம். அவனுடைய எஜமானன் பவித்திரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரன் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாயிருந்ததை அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. Verse 28, it says, "So take the talent from him and give it to the one who has 10." அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். For to everyone who has, more will be given, and he will have an abundance. அங்கே 29 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான். But from him who does not have, even what he has will be taken away. இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். Verse 30, "Cast the unprofitable servant into outer darkness. There will be weeping and gnashing of teeth." பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். So we are expected to be fruitful. நாம் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது எஜமானனின் எதிர்பார்ப்பு. Some people use this parable and they're talking about gifts that we have in our lives. சிலர் இந்த உவமையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரங்களை குறித்து அவர்கள் பேசுவார்கள். But a talent is a very specific amount of gold. ஆனால் இந்த தாளந்து என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு அளவான தங்கத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. And that's why he said you should have at least put it in the bank, because the parable was about stewarding money. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த பணத்தை நீ காசுக்காரன் வகையிலே நீ கொடுத்திருக்கலாமே, வங்கியிலே வைத்திருக்கலாமே. காரணம் அது பணத்தை குறித்து சொல்லப்படுகிற உவமையாய் இருக்கிறது. Now don't get me wrong, if God has given you a gift, you should develop it. நான் சொல்லுகிறதை தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வரங்களை தேவ நாமத்திற்கு என்று பயன்படுத்துங்கள். In my younger days, I was a music teacher, and I helped many young people develop their music gift. நான் ஆரம்ப நாட்களிலே நான் ஒரு இசை ஆசிரியராக இருந்தேன். அநேக சிறு பிள்ளைகள் அநேகர் அந்த இசையை கற்றுத்தேர கர்த்தர் என்னுடைய தாளந்தை பயன்படுத்தினார். So certainly develop your gifts. ஆகவே உங்களுடைய வரங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். But most of all, learn to be faithful with what God gives you. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை இன்னும் அதிகரிக்க கனி உள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்படுங்க. Do you remember the parable of the sower and the seed in Matthew 13? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே விதைக்கிறவனும் அறுக்கிறவர்களை குறித்ததான ஒரு உவமையை பார்த்தும் ஞாபகம் இருக்குங்களா? The seed was always good. அந்த விதை எப்பொழுதும் நல்லதுதான். Because the seed is the word of God. காரணம் அந்த விதை கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. Remember that some fell on the hard ground, some fell in the stones, and some fell in the thistles, and it did not bear any fruit. நாம் பார்க்கிறோம், சிலது வழியிலே, சிலது பாறையிலே, சிலது முட்செடிகளிலே அந்த விதைகள் விழுந்ததினாலே அதனாலே பலன் கொடுக்க முடியவில்லை. But the word that fell, the seed that fell on the good ground brought forth 100-fold, 60-fold, and 30-fold. ஆனால் எந்த விதைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதோ அது 100 மேனியும் 60 மேனியும் 30 மேனியுமாய் விளைய ஆரம்பித்தது. That is the person who hears the word and understands it and acts upon it. இது யார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறவர்கள். In the book of John chapter 15,
யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Jesus gave a story a bit like a tree, saying that he was the vine and we are the branches. நாம் பார்க்கிறோம் இயேசு அங்கே ஒரு ஓமையை அல்லது ஒரு கதையை காண்பிக்கிறார். அவர் செடியாகவும் நாம் கொடிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. Verse 2, every branch in me that does not bear fruit, he takes away. And every branch that bears fruit, he prunes, that it may bear more fruit. என்னிடத்தில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Verse 4 says, abide in me and I in you. As a branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். We know that every tree produces sap and that sap gives life to the branches. நாம் பார்க்கிறோம் எல்லா செடிகளும் மரங்களும் அது தன்னுடைய வேர்களின் நிமித்தம் அது சத்தை உறிந்து கிளைகளுக்கு கொடுக்கிறது. So when it's talking about us abiding in him, abiding in the vine and being fruitful, it's meaning to let the life of God flow through our bodies. என்னிலே நிலைத்திருங்க, என்னிலே கனி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தரிலே நிலைத்திருந்து அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறதாய் இருக்கிறது. Verse 5, Jesus said, I am the vine, you are the branches. He who abides in me and I am in him bears much fruit, for without me you can do nothing. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. So we need to be faithful and we need to abide in him. நாம் ஆகவே அவரிலே நிலைத்து இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. Verse 6, if anyone does not abide in me, he's cast out as a branch that is withered, and they gather them and throw them into the fire and they are burned. அங்கே 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போவும். That was like the servant that went and buried the talent in the ground. இது எப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் தன்னுடைய தாளந்தை புதைத்து வைத்தவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. There was no chance of him having any fruit in his life. அவன் கனி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. Because he did not do what he was supposed to do. அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்யாமல் போனான். Verse 7, if you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Verse 8, by this my Father is glorified, that you bear much fruit, so you will be my disciples. அங்கே 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். Amen. This is God's will for every one of us, to be fruitful in our life. இதுதான் தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற நோக்கமாய் இருக்கிறது. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். That's why learning to be faithful is so important. ஆகவேதான் உண்மை உள்ளவர்களாய் இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. Because if you are not faithful with what God gives you, he's not going to give you more. அவர் உங்களுக்கு கொடுத்ததிலே நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களுக்கு அவர் இன்னும் அதிகமாய் கொடுக்க போவது இல்லை. It doesn't have to always be about money. It can be about anything. இது வெறும் பணத்தை குறித்து மாத்திரமல்ல, எதை குறித்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்ததிலே உண்மையாய் இருக்க வேண்டும். It might even be about your crops. உங்களுடைய விவசாயத்தை குறித்தாய் இருக்கலாம். If you are faithful with your crops and you're faithful to give to God, then he will bless you. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அறுவடையிலே தேவனுக்குரியதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், உண்மையாய் இருப்பீர்கள் என்றால் இன்னும் அதிகமாய் அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். You see, God gives us seed for sowing. தேவன் விதைக்க விதையை கொடுக்கிறவர்.
and he gives us food for eating. நமக்கு சாப்பிட ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அவர். And it's the seed that we sow that brings forth fruit. ஆனால் நாம் விதைக்கிற அந்த விதை தான் நமக்கு அறுவடையும் கனியையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. We read 2 Corinthians 9 and verse 10. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Now may he who supplies seed to the sower and bread for food supply and multiply the seed you've sown and increase the fruits of your righteousness. அங்கே சொல்லப்படுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களை நீதியின் விதைச்சலை வர்த்திக்க செய்வார். It's the seed that you sow that God multiplies. நீங்கள் விதைக்கிற விதையை தான் தேவன் அவர் அதிகரிக்கிறவராயிருக்கிறார். So we need to learn to be faithful with what gives us. God gives தேவன் us. உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதிலே உண்மை உள்ளவராயிருக்க வேண்டும். We go back to verse 6. அதிலே 6ஆம் வசனத்திற்கு நாம் கடந்து போவோமே என்றால், I say that he who sows sparingly will also reap sparingly, and he who sows bountifully will also reap bountifully. பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். Verse 8, God is able to make all grace abound to you, that you, always having all sufficiency in all things, may have an abundance for every good work. அங்கே 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமானவர்களாயும் சகல நற்கிரியைகளை பெறுகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். God wants to give an abundance, but you have to be faithful with what he gives you to sow. தேவன் உங்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆனால் அவர் உங்களிடத்தில் கொடுத்ததில் நீங்கள் உண்மை உள்ளவராயிருக்க வேண்டும். I'm going to read Isaiah 55 and verse 10. ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, as the rain comes down and snow from heaven, and do not return there and water the earth, and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater. அங்கே 10ஆம் வசனம், மாறி உறைந்து மழை வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதை அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. Verse 11, so shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent it. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். So God is faithful to cause it to rain on the just and the unjust. தேவன் நீதி உள்ளவன் மேலும் அநீதியானவன் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். If a wicked man sows his crops, God still sends the rain. ஒரு துன்மார்க்கன் விதை விதைத்தாலும் அங்கேயும் தேவன் மழையை அனுப்புகிறவராயிருக்கிறார். But when you harvest those crops, the reward that you get is going to be dependent on what you sow, what you do with it. ஆனால் நீங்கள் அதை அறுவடை செய்த பிறகு அந்த அறுவடையை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. In the spirit realm, what you're faithful with will give you authority. அப்போ ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பார்க்கிறோம், உங்களுடைய உண்மை தனத்திற்கு தேவன் அதிகாரங்களை கொடுக்கிறார். And there will be a reward for that. அதற்கான பிரதிபலன் உண்டு. If you're not faithful with it, it will be taken off you. ஆனால் உண்மை இல்லாமல் இருந்தால் இருக்கிறவையும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். So let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, we thank you for your word tonight. ஆண்டவரே, இந்த இரவிலே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you that you are faithful. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். Help us also to be faithful. ஆண்டவரே, நாங்களும் உண்மை உள்ளவராய் இருக்க எங்களுக்கு உதவி செய். We especially ask that you help us to be faithful with finances.
ஆண்டவரே விசேஷ வண்ணமா எங்களிடத்தில் வருகிற பணத்திலே நாங்கள் உண்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். And Lord, you help us to abide in you ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். so that we can be fruitful in all that we do. நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அது நிமித்தம் உண்மையா எங்களால் இருக்க கூடுமே. And I speak a blessing upon everybody listening. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு மேலாய் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். May they hear this word and understand in Jesus Christ's name. பேசின இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு புரிந்து கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.